தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025வது வருடம். இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி திதி காலை 10:02 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். மதியம் 1:41 வரை உள்ளது. சித்த யோகம் மதியம் 1:41 வரை உள்ளது. பின் மரண யோகம். ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. வைணவ ஆலயங்களில் இன்று காலை 4 மணிக்கு மேல் பரமபத வாசல் திறப்பு. ஆன்மீக அன்பர்கள் காலையில் குளித்து பெருமாளாலயம் சென்று எம்பெருமான் நாராயணர் தரிசனம் செய்து நாராயணர் அருள் பெற வேண்டுகிறேன். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், சுவாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் இன்று மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் பிள்ளையார் கோவில் சென்று சிதற தேங்காய் உடைத்து, அதன் பின் முருகர் ஆலயம் சென்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளிப்பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கிய பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். மாமூல் பணிகளை செய்வது மிகவும் நல்லது. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள். எள் என்றால் எண்ணெயாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. ஆனா பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த இடத்துல காரியம் கொஞ்சம் தள்ளி போகுங்க. அதனால ஒன்றும் இல்லைங்க, ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம்லாம் கவலைப்படாதீங்க. காரியம் தள்ளி போகும். ஆஃபீஸுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்க்ரிமெண்ட் வரும்னு நினைச்சிட்டு போவாங்க. அது பாருங்க நாளைக்கா வரும். அவ்வளவுதான். அதுக்காக கவலைப்பட வேண்டாங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்குங்க. ஏதோ லோன் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இல்லை வராத கடன் இன்னைக்கு கொண்டு வந்து தரேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா அவர் இன்னைக்கு வரலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். நாளை மறுநாள் கண்டிப்பா வந்துடுவாருங்க. கடின உழைப்பாளிகளே, ஏதோ வேலைக்கு கூப்பிட்டாங்க, காலையில கிளம்பி நம்ம வேலைக்கு போனோம். என்னடா இன்னைக்கு பார்த்து அவரு ஏதோ வேற வேலைக்கு போயிட்டாரு, இன்னைக்கு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு கவலையே படாதீங்க. கொஞ்ச நேரம் அங்க பொறுமையா இருங்க. விநாயகர் கோவில்ல போயிட்டு ஒரு சிதற தேங்காய் உடைங்க. இல்ல சிதற தேங்காய் கூட உடைக்க முடியலையா, கையில காசு இல்லைன்னா ஒரு சூடத்தை ஏத்துங்க. விநாயகர் பெருமான் யாராச்சும் ஒருத்தங்களை உங்களுக்கு அனுப்புவாருங்க. உடனே அடுத்த வேலை உங்களை தேடி வந்துடும். கவலையே படாதீங்க. மேஷராசி அன்பர்கள் இன்று காலையில் செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் கோயில், பின் முருகர் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்க. பணவரவு தனவரவு ரெண்டும் வருங்க. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். உங்களுக்கு குடும்ப வாசம் அதிகங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பக்தி மயமா இருப்பீங்க. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்ல, கேலண்டர்ல போட்டிருக்கு, எல்லாரும் சொல்லிட்டாங்களே, நான் கூட சொல்லிட்டேனே. காலையிலேயே பெருமாள் கோயிலுக்கு கிளம்பிடுவீங்க. ஆபீஸுக்கு போறவங்க கூட காலைல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு போங்க, நல்லதுங்க. எம்பெருமான் நாராயணன் நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு பண வரவு தனவரவு எல்லாம் வந்துடுங்க. வியாபாரிகளே, காலையில எந்திரிச்ச உடனே பிள்ளையார் கோயில் போயிட்டு ஒரு தோப்பு கரணம் போட்டு நேரா பெருமாள் கோயிலுக்கு போங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த பெருமாள் ஆலயம் திறந்திருந்தாலும் சரி, நேரா போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு பரமபத வாசல் என்ற சொர்க்க வாசல் திறப்புங்க. தரிசனம் பண்ணிட்டு போய் கடையை தருங்க.
நல்ல விதமா வியாபாரம் நடக்கும். கடின உழைப்பாளிகளே, நீங்களும் காலையில எம்பெருமான் நாராயணர பெருமாள் கோவில்ல போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு, உங்க வேலைய ஆரம்பிங்க. பணவரவு, தனவரவு 2மே உங்களுக்கு உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, நேத்து வரைக்கும் குழப்பமா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருப்பீங்க. என்ன தெளிவுன்றீங்க? காலைல குளிச்சு முடிச்ச உடனே பெருமாள் கோவிலுக்கு போயிடுவீங்க. அந்த போயிட்டு வந்தாவே உங்களுக்கு பணம் வரவு, தன வரவு வருங்க. ஆஃபீஸுக்கு போறவங்கள நீங்க கவலையே படாதீங்க. காலைல ஏந்திச்ச உடனே பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கும் எல்லா விதத்திலும் நல்லது நடக்குங்க. வியாபாரிகளே, காலையில எந்திரிச்ச உடனே பிள்ளையார் கோவில்ல போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு, நேரா பெருமாள் ஆலயத்துக்கு போயிடுங்க. போயிட்டு பெருமாள் தரிசனத்த பார்த்துட்டு, அப்புறம் வந்து கடைய திறங்க. உங்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குங்க. வியாபாரம் சூப்பரா நடக்குங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்களும் காலையில் பெருமாள் ஆலயம் சென்று தரிசனம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க வேலைகள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு பணவரவு, தனவரவு உண்டுங்க. கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு மேன்மையான நாளுங்க. நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆஃபீஸு போறவங்க காலையில பிள்ளையார் கோவில் போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு, காலையிலேயே பெருமாள் கோவில் போயிட்டு உங்க ஆஃபீஸ் வேலைய போய் பாருங்க. எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு மேன்மையா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே கூடி வரும். உங்க மேலதிகாரிகள் உங்கள பாராட்டு பெறுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்துருங்க. இன்கிரிமெண்ட் வரும். சில பேர் புரமோஷனல் லிஸ்ட்ல பேர் இருக்கும். தள்ளி தள்ளி போனவங்கலாம் கவலையா இருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் தீர்ந்துருங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த வகையில பண வரவு, தன வரவு வருங்க. பேங்க்ல கூட செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சில பேர் கவலைப்படுவாதீங்க. அது மாரி கவலைப்படாதீங்க. பணம் வந்துடுங்க. கரெக்டான நேரத்துல செக்குக்கு பணத்த போட்டுருவீங்க. உங்களுக்கு நல்ல பேரு நிச்சயமா கிடைக்குங்க. வங்கி அதிகாரிகளே மேனேஜரே கூப்பிட்டு சொல்லுவாரு, உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லிட்டு. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு ஆர்டர் கண்டிப்பா வருங்க இன்னைக்கு. உங்க முன்னாடி வேலை செஞ்சவங்க கூட உங்க பேர சொல்லி உங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால புதுசு புதுசா ஆளுங்க உங்கள தேடி வருவாங்க. மறக்காம கடகராசி அன்பர்கள் விநாயகர் கோவில் போயிட்டு, பெருமாள் ஆலயம் போயிட்டு, இன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. அதனால நாராயணர நீங்க தரிசனம் பண்ணிட்டு உங்க வேலையெல்லாம் செய்யுங்க. பணவரவு, தனவரவு உண்டுங்க. சிம்மராசி அன்பர்களே, எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைச்சவர்களே, இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு மனசுல ஒரு சின்ன எண்ணம் தோணும். என்னடா இது! எந்த காரியமும் நடக்காம போகுது. பார்த்தா சின்ன சின்ன விஷயம்லாம் நடந்துது. பெரிய விஷயம் நடக்கலன்னு ஒரு கவலை வரும். இல்ல நம்ம பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்தோமே, அது வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க. ஆஃபீஸ் போறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு இந்த ஃபைல பாருங்க, அந்த ஃபைல பாருங்கன்னு நம்மகிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க. ஆனா இன்கிரிமெண்ட் மட்டும் தரமாட்டாங்களேன்னு கவலைப்படுவாங்க. வியாபாரிங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, நம்ப லோனு கேட்டா மேனேஜர் நம்மள இழுக்கடிக்கிறாருன்னு கவலைப்படுவீங்க. கடின உழைப்பாளிகள் பார்ப்பாங்க, நம்ம ஒழுங்கா வேலை செஞ்சு தர்றோம். இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்கு வேலைய குடுக்குறாரே இவரு. அவன் கம்மியா செய்றான்னு சொல்லிட்டு புதுசா வந்தவங்களுக்கு வேலை குடுக்குறாரு அப்படின்னு வருத்தப்படுங்க. அந்த கவலையெல்லாம் தூக்கி ஓரமா வையுங்க. நீங்க நேரா என்ன பண்றீங்க, காலைல குளிச்சு முடிச்ச உடனே பெருமாள் ஆலயத்துக்கு போயிடுங்க. இன்னைக்கு பரமபத வாசல் திறப்பு, சொர்க்க வாசல் திறப்பு. நேரா போய் எம்பெருமான் நாராயணர பாருங்க. அவருடைய பார்வை பட்ட உடனே உங்க கவலை எல்லாம் பஞ்சா பறந்துருங்க. பணவரவு, தனவரவு எல்லாம் வந்துருங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், கவர்ச்சியா பேசி எல்லாரையும் மயக்கி உங்க பேச்ச கேட்க வைப்பீங்க. அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இறைவன் கொடுத்த வரங்க சார் அது. கவலையேப்படாதீங்க சார். ஆஃபீஸ் போறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, சக தொழிலாளர்ட்ட பேசுவீங்க. இந்த விஷயம், அந்த விஷயம் பேசுவீங்க. குசலம் விசாரிப்பீங்க. உங்க வேலையும் அவங்க எடுத்துக்கட்டி செய்வாங்கங்க. கவலையே படாதீங்க. உங்களுக்கு பரிசு குடுப்பாங்க அதிகாரிகள். என்ன சார் சின்ன டப்பா குடுத்தாங்கன்னு சில பேர் கவலைப்படுவாங்க. சின்ன பரிசோ, பெரிய பரிசோ, கண்டிப்பா பரிசு உண்டுங்க உங்களுக்கு. வியாபாரிகளே, உங்களுக்கு இன்னைக்கு அமோகமா இது தொழில் நடக்குங்க. எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்கும் உங்களுக்கு. பணவரவு, தனவரவு வருங்க. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா, வங்கி அதிகாரியே கூப்பிட்டு சொல்லுவாரு, "நான் உங்களுக்கு லோன ஏத்தி தர்றேன்யா. கவலையே பட வேணாங்க. இன்னும் ஜோரா நீங்க வியாபாரம் பண்ணுங்க." அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, கடின
உழைப்பாளிகளே, நீங்க வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க பேங்க்ல. பேங்க்காரன் சொல்லுவாங்க, "அந்த வட்டிக்கெல்லாம் வாங்குறது அதிக வட்டிக்கெல்லாம் பணம் வாங்காதீங்க. கம்மியான வட்டிக்கே நான் பணம் தரேன்னு" குடுப்பாரு. இதெல்லாம் ஒரு பரிசு மாரி தானங்க. இன்னைக்கு கன்னிராசி அன்பர்கள் மறக்காம கோமாதா என்ற பசு அன்னைக்கு கீரையும், பழமும் வாங்கி குடுத்துட்டு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் நாராயணன தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு சொர்க்க வாசல் திறப்பு. மறக்காம போயிட்டு வந்துருங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். துலா ராசி அன்பர்களே, நீங்க நியாயவாதிகள், தர்மவாதிகள். தர்மத்த பத்தி பேசுவீங்க, நியாயத்த பத்தி பேசுவீங்க. ஆஃபீஸுக்கு போறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு உங்க சக ஊழியரே சொல்லுவாங்க, "என்னப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. உனக்கு இன்னைக்கு பாரு, நம்ம மேலதிகாரிய கூப்ட்டு, அவரு வந்திருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்" அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. "அப்படியா?" அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க. வியாபாரிகளே, உங்களுக்கு இன்னைக்கு தனவரவு உண்டுங்க. வாராத கடன் நினைச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஆள் வந்து பார்த்து கடன குடுத்து, "அண்ணாச்சி கோவிச்சுக்காதீங்க அண்ணாச்சி. இந்தாங்க வச்சுக்கங்க. நான் வெளியூர் போயிட்டேங்க. எனக்கு பணம் வர்றது லேட் ஆயிடுச்சுங்க." ஏதோ சொல்லி உங்ககிட்ட பணத்த குடுத்துட்டு போவாருங்க. அதனால தனவரவு உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாடிக்கையாளர் பார்த்துட்டு, "இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வெளியலாம் ஏன் கடன் வாங்குறீங்க? நான் வட்டிக்கே இல்லாம நாங்க பைசா தரேன். சீக்கிரமா எனக்கு திருப்பி குடுத்துருங்க" அப்படின்னு உதவி பண்ணுவாங்க. துளாராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, காலையில காகத்துக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, எம்பெருமான் நாராயணன தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு. நாராயணனுடைய திருஷ்டி பட்டாவே போதும். பணம் வரவு, தனம் வரும்ங்க. கூட தாயார் இருக்காங்க. அவங்க பார்வை பட்டுதுன்னா அப்புறம் என்னங்க? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா பேசுவீங்க. ஆனா, அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க எதிர்க்க இருக்கவங்கலாம் என்னடா இப்படி பேசினாரேன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு மனசு மாறிடுவாருங்க. இன்னைக்கு நேரம் அப்படிங்க உங்களுக்கு. இன்னைக்கு நாள் அப்படிங்க. ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா, உங்கள பாராட்டு மழையா இருக்குங்க. நீங்க கரெக்ட்டா எடை போட்டு தர்றீங்க அண்ணாச்சி அப்படின்னுவாங்க வியாபாரிகள பார்த்து. நான் அந்த கடையில போய் வாங்குனேங்க. எடை குறைஞ்சிருச்சுங்க. ஆனா நீங்க தாங்க கரெக்ட்டா தர்றீங்க. தரமான பொருள் தர்றீங்கன்னு உங்க வாடிக்கையாளர்கள்லாம் உங்கள பாராட்டுவாங்கங்க. கடின உழைப்பாளிகளே உங்ககிட்ட சொல்லுவாங்க, "நீங்க நேர்மையானவருங்க. நீங்க கரெக்ட்டா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சீங்க" அப்படின்னு. எல்லாருமே அவர் எந்த தொழில் செஞ்சவரா இருந்தாலும், அந்த தொழில்ல யாரு வாடிக்கையாளர் வராங்களோ, அவங்க உங்கள பாராட்டுவாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாளுங்க. அதனால பண வரவு, தன வரவு கண்டிப்பா உண்டுங்க. நீங்களும் மறக்காம பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு, பெருமாள தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு. அதனால பெருமாள போய் தரிசனம் பண்ணி, பெருமாளுடைய அருள பெறுங்க. தாயாரோடு கூடவே இருக்காங்க. அவங்க பார்வைப்பட்டா அப்புறம் என்னங்க? தனவரவு கொட்டுன்னு கொட்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, மனம் சோர்ந்துறாதீங்க. கொஞ்சம் உடம்பு அப்படி இப்படின்னு படுத்திக்கிட்டே இதுவரைக்கும் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் மருந்து, மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடுச்சுங்க. கவலையப்படாதீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமாங்க. ஆஃபீஸ் போறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, நேத்துலாம் ஒரு தலைவலி மாரி இருந்தது. கொஞ்சம் உடல் அசதியா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் சரியாயி ஜோரா இருப்பாங்கங்க. அவ்வளோதாங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு காலையிலேயே குளிச்சுட்டு ஜம்முன்னு வந்து பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைச்சுட்டு வந்து கடைய திறப்பீங்க. அமோகமா வியாபாரம் நடக்குங்க. அண்ணாச்சி கடையில வாங்குனா தான் எனக்கு எல்லாமே சரியா இருக்குன்னு வாடிக்கையாளர்கள் உங்கள உங்கள புகழ்ந்து தள்ளுவாங்கங்க. அதனால பணவரவு, தனவரவு 2மே உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க வேலை செய்யும்பொழுது கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டது இதுக்கு முந்தின நாள்லாம். அந்த சோர்வுலாம் இப்ப பஞ்சா பறந்துடுங்க. எங்க பார்த்தாலும் ஜுரம் இருந்துட்டு இருக்குங்க. அதனால நீங்க பார்த்து கொஞ்சம் நிதானமா மருந்து, மாத்திரைய உடனே எடுத்துங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பணவரவு, தனவரவு உண்டுங்க. காலையில பெருமாள் ஆலயத்துக்கு போயிடுங்க. இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா. அதனால தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு போயிட்டு எம்பெருமான் நாராயணனுடைய அருளப் பெறுங்க. அது ஒண்ணு போதுங்க. உங்கள வாழ்க்கையில செழிக்க வைக்குங்க. மகர ராசி அன்பர்களே, எத பத்தியும் கவலைப்படாதீங்க ஐயா. இன்னைக்கு சுகமா இருப்பீங்க. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பிள்ளையார் கோவில் போயிட்டு, தேங்காய் உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் நேரா என்ன பண்றீங்க? பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. பெருமாள தரிசனம் பண்ணுங்க.
அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதத்துலயும் சுகம்தாங்க உங்களுக்கு. ஏன்னா பணம் வரவு, தனம் வரவு வந்துருதே. ஆஃபீஸ் போறவங்களே, நீங்க அந்த வேலைய செய்யுங்க. எந்த வேலைய? பிள்ளையார் கோவில் போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு நேரா பெருமாள் கோவில் போயிட்டு, அதுக்கப்புறம் உங்க ஆஃபீஸுக்கு போங்க. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் மேன்மையா நடக்குங்க. வியாபாரிகளே, காலையில பிள்ளையார் கோவில்ல போட்டு தேங்காய் உடைச்சிட்டு வியாபாரத்த ஆரம்பிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையா வியாபாரம் நடக்குங்க. காலையில முடிஞ்சதுன்னா பெருமாள் ஆலயம் போங்க. காலைல வியாபாரம் இருக்கு, எங்களால போக முடியாதுன்னு நெனைக்கிற வியாபாரிங்க, சாயங்காலமாச்சும் பெருமாள் கோவில்ல போயிட்டு பெருமாளுடைய ஆசிய பெறுங்க. அதன் மூலியமா உங்களுக்கு எல்லா சுகமும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப நல்லவங்க. உதவின்னு வர்றவங்களுக்குலாம் உதவி செய்வீங்க. இருந்தாலும் என்னன்னே தெரியலைங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஆளுக்கெல்லாம் உதவி செஞ்சதுனால என்ன ஆகுன்னு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் கோபப்படுவீங்க. அந்த கோபத்த கொஞ்சம் ஓரங்கட்டி வையுங்க. ஏன்னா, நிச்சயமா நீங்க செஞ்ச நல்லது உங்களுக்கு திரும்ப வரப்போகுதுங்க. இன்னைக்கு காலையில நீங்க நேரா பிள்ளையார் கோவில் போய் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, எம்பெருமான் நாராயணன தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா தானே. அதனால நீங்க எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு நீங்க யாருகிட்டயும் கோவமும் படாதீங்க. அந்த மாரி இருந்தீங்கன்னாவே போதுங்க. உங்களுக்கு நல்ல வருமானங்கள் வருங்க. அதனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மேன்மை உண்டாகுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. யாராச்சும் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட கோவமா பேசி, இல்ல கம்மியா காச குடுக்குறான்னு சொன்னாருன்னு வச்சுக்கங்க, கோவப்படாதீங்க. பொறுமையா சொல்லுங்க. நிச்சயமா அவரு பணம் குடுப்பாருங்க. அதன் மூலமா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு லாபம் வருங்க. இல்லன்னா இன்னொரு கஸ்டமரும் அவரே அழைச்சுன்னு வந்து விட்டுடுவாரு. கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு காலையில நீங்க பிள்ளையார் கோவில் போயிட்டு, அதுக்கப்புறம் பெருமாள் ஆலயம் போய் பெருமாள சேவிங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு அனுகூலமான நாளுங்க. கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஏற்றமான நாள் இன்னைக்கு. எப்படின்றீங்களா? ஆஃபீஸுக்கு போறவங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்க வேலைய உங்க சக ஊழியர் ஒருத்தர் செஞ்சு குடுப்பாரு. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். வியாபாரிங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, எதிர்பார்த்த வகையில பணம் வரவு, தன வரவு வருங்க. வியாபாரம் அமோகமா நடக்குங்க. எல்லாமே அனுகூலமா இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க செஞ்ச வேலைய பாராட்டு மழையில மத்தவங்க குவிச்சிருவாங்க. அவங்களே ஒரு 10 பேர ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. அது மூலியமா உங்களுக்கு அனுகூலம் தாங்க. கவலையே படாதீங்க. பண வரவு, தன வரவு உண்டுங்க. காலைல பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. அப்புறம் பெருமாள் ஆலயம் போய் பெருமாள தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு சொர்க்க வாசல் திறப்பு விழாங்க. அதனால இன்னைக்கு போய் பெருமாள பார்த்தீங்கன்னா, அவ்வளவு புண்ணியங்க. பணவரவு, தனவரவு 2மே வருங்க. 12 ராசி அன்பர்களும் இன்றைக்கு செல்ல வேண்டிய ஆலயம் எம்பெருமான் நாராயணன் ஆலயம். காலையில முடிஞ்சதுன்னா, பெருமாள போய் தரிசனம் பண்ணுங்க. அவருடைய பார்வை பட்ட உடனே உங்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமி உங்க இல்லம் தேடி வருவாங்க. பணவரவு, தனவரவுலாம் 2025ல கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க. பள்ளி செல்லும் மாணவர்களே, கல்லூரி செல்லும் மாணவ மாணவியரே, நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு, ஓம் ஓம்ன்னு சொல்லிட்டு உங்க கடின பாடங்கள படிங்க. படிச்சு முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? பிள்ளையார் கோவில் போட்டு, தோப்புக்கரணம் போட்டு, நாராயணர் எம்பெருமான் நாராயண மூர்த்திய பெருமாள் ஆலயம் போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. சில பேருக்கு காலையிலேயே ஸ்கூலோ, காலேஜோ இருக்கும். பிஸியா போயிடுவாங்க. ஆனா, அவங்க சாயங்காலமாச்சும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு, பெருமாள தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு கல்வி அமோகமா வரும். உங்களுடைய அதாவது கோல்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு கோல், எய்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நிச்சயமா இந்த வருஷம் நிறைவேறுங்க. எம்பெருமான் நாராயணன் அருள் கிடைச்சதுன்னா, எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. கல்வியில நீங்க சிறந்து விளங்குவீங்க. இத மட்டும் தவறாம செய்யுங்க. நன்றி, வணக்கம்.